வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். எதிர்நீச்சல் சீரியலுடைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வெளியாகி அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா குணசேகரனுடைய அம்மா விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா விஷம் குறிந்து இறந்து போவதாக ப்ரோமோ வெளியாகிருக்கிறது. இந்த ப்ரோமோ வெளியானதுலேருந்தே சீரியல் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லைன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதிர்நீச்சல் 2 சீரியலில் அப்பத்தாவிற்கு அடுத்த அம்மாவை டார்கெட் பண்ணிய குணசேகரன் ஓடோடி வந்த மருமகள் இணையதளத்தில் வெளியான செய்தி. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் 2 சீரியல் ஆணாதிக்கத்திற்கும் அராஜகத்திற்கும் ஊறிப்போன குணசேகரன் கொஞ்ச நாளைக்கு அடங்கி போயிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரியான குணசேகரன் இருந்தால் ஊர் மக்களும் மதிக்க மாட்டாங்க, வீட்டிலும் மதிப்பு இருக்காது என்று தெரிவித்திருந்த குணசேகரன் மொத்த அவமானத்தையும் துடைக்கும் விதமாக விஷம் குடிப்பதற்காக தயாராகி போயிட்டார். ஆனால் அப்படி குடிக்கும்போது விசாலட்சுமி குறுக்கே புகுந்ததால் குணசேகரன் மனசு மாறிவிட்டது. அதாவது நாம் விஷம் குடித்தால் கூட அது சரியாக இருக்காது, அதனால் இந்த விஷத்தை யார் குடித்தால் வீட்டிற்கு மருமகள் வந்து விடுவார்கள் என்பதை உணர்ந்த குணசேகரன் விஜயலட்சுமிக்கு வலுக்கட்டாயமாக விஷத்தை கொடுத்து விடுகிறாங்க. கொடுத்து விட்டு வீட்டில் இருப்பவிடம் அம்மா விஷம் குடிச்சிட்டாங்க, எல்லோருமே வாங்க என ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு சென்டிமெண்ட் ட்ராமாவை போட்டுட்டாரு. உடனே வீட்டில் இருப்பவங்க விஜயலட்சுமியை பார்த்து ரொம்பவே பயந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிறகு சக்தி ஜனனிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. இதை கேட்டதுமே 4 பெண்களும் துடித்து போய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே ஒவ்வொருமே விஜயலட்சுமி பக்கத்தில் நின்று நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், நீங்கள் சொன்னபடி எல்லா பரிகாரத்தையும் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருக்கிறோம் என்று வாக்கு கொடுத்து குணசேகரனை போட்ட பிளானில் சிக்கி விடுறாங்க. முதல் பாகத்தில் அப்பாவுக்கு போட்ட பாயாசத்து பின்பு தற்போது விஜயலட்சுமி ஒரு தூண்டில் போட்டு நினைத்து சாதித்து விட்டாங்க. குணசேகரன் பார்த்தீங்கன்னா இனி குணசேகரன் மட்டுமே 4 பெண்ணிடம் யுத்தம் நடக்கப் போகிறது. இதில் எப்படி முட்டி கொண்டு யார் ஜெயிக்க போகிறாங்க என்பது தான் அடுத்த கட்ட கதையாக இருக்க போகிறது. ஆனால் இந்த நாடகத்திற்கு முக்கியமான விஷயமே பெண்கள் தான். அவங்க நினைக்கும் விஷயத்தை பல தடைகள் தாண்டி எப்படி அடைகிறாங்க என்பதுதான். ஆனால் அதை விட்டுவிட்டு கதைகள் எங்கெல்லாம் தடம் புரண்டு தற்போது ஓரளவுக்கு விட்ட இடத்தை பிடித்திருக்கிறது. இதனால் இனியாவது முக்கியமான கதைகள் கொண்டு ஒரு புரட்சிகரமான கதையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுடைய ப்ரோமோ வெளியாகி விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்களா இல்லை இறந்து போக மாட்டாங்களா என்ற இன்றைய நடக்கும் எபிசோடில் தான் தெரிய வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.